வணக்கம். தமிழ்நாட்டுல எலெக்ஷன் டைம் வந்தாச்சு. இப்ப கட்சிகள் அள்ளி வீசுற புது புது அறிவிப்புகளால உங்க ரேஷன் கார்டுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுதுன்னு தெரியுமா? வாங்க டீடைலா பார்க்கலாம். ஆமா, உங்க ரேஷன் கார்டுக்கு புதுசா என்னென்ன சலுகை கிடைக்கும்? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற கேள்வி. சோ இந்த எலெக்ஷன் நேரத்துல என்னெல்லாம் அறிவிச்சிருக்காங்கன்னு நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். புதுசா என்ன வரப்போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஆல்ரெடி உங்க ரேஷன் கார்டுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு ஒரு குவிக் ரீகேப்ப பார்த்துடலாம். அப்போதான் புது அறிவிப்புகள் எவ்ளோ பெரிய விஷயம்னு நமக்கு புரியும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இலவச அரிசி, அப்புறம் கம்மி விலையில பருப்பு, சீனி, கோதுமை இதெல்லாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம வயசானவங்களுக்கு வீட்டுக்கே தேடி போய் பொருள் கொடுக்கற திட்டமும் இருக்கு. கூடவே பெண்களுக்கு மாசம் மாசம் கிடைக்கிற அந்த 1000 ரூபாய், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அப்புறம் பொங்கல் மாதிரி பண்டிகை நேரத்துல வர்ற பரிசு தொகுப்பு, இதெல்லாம் தான் இப்போதைக்கு நடைமுறையில இருக்கிற முக்கியமான சலுகைகள். ஓகே, இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மேட்டருக்கு வருவோம். ஆளும் கட்சியான திமுகவோட புது அறிவிப்புகள் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு பெரிய அறிவிப்பு. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுக்க போறதா அரசாங்கம் சொல்லியிருக்கு. சரி, இந்த 8000 ரூபாய் கூப்பனை வச்சு என்ன பண்றது? இத வச்சு வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ், மிக்ஸி, இல்லனா வாஷிங் மெஷின் இந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்களை வாங்கிக்கலாமா? அடுத்தது லேடீஸ்க்கு ஒரு சூப்பரான நியூஸ். இப்போ மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்கிற அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை இருக்குல்ல, அது இனிமே 2000 ரூபாயா மாறப்போகுது. ஆமாங்க, டபுள் மடங்கா ஏத்த போறதா சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் சில முக்கியமான அறிவிப்புகளும் இருக்கு. அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டுல மொத்தம் 10 லட்சம் புது வீடு கட்டித்தர்றதா ஒரு வாக்குறுதி. அதோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற புதுமை பெண் தமிழ் புதல்வன் ஸ்காலர்ஷிப் தொகைய 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயா ஏத்த போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஆளுங்கட்சி அறிவிப்புகளை பார்த்தாச்சு. இதுக்கு போட்டியா மெயின் ஆப்போசிஷன் பார்ட்டியான அதிமுக என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. அதிமுகவோட முதல் பெரிய அறிவிப்பே செம்ம மாசா இருக்கு. அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் பணமா, அதாவது கேஷா கொடுப்பாங்களாம். இரண்டாவது முக்கியமான விஷயம் கடன் தள்ளுபடி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்தா நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கார். சரி, இப்போ 2 கட்சிகளோட வாக்குறுதியையும் பார்த்துட்டோம். ஒரு வோட்டரா இது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்குது? வாங்க ரெண்டையும் நேருக்கு நேரா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஒரு சைட் பை சைட் கம்பேரிசன் பண்ணலாம். பண உதவியை எடுத்துக்கிட்டா திமுக 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் தரேன்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக 10,000 ரூபாய் கேஷா தரேன்னு சொல்றாங்க. இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒன்னு பொருள் வாங்க கூப்பன், இன்னொன்னு நேரடி பணம். அடுத்து திமுக பெண்கள் உரிமைத் தொகையை டபுளாக்கும்போது அதிமுக நகைக்கடன் தள்ளுபடியை முன்னிறுத்துறாங்க. அப்புறம் வீட்டு வசதி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக 10 லட்சம் புது வீடு கட்டி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? தமிழ்நாட்டு ஓட்டர்ஸ கவரணும்னு திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கிட்டு நலத்திட்டங்களா அறிவிச்சுட்டு வர்றாங்க. சொல்லப்போனா எலெக்ஷன் நெருங்க நெருங்க இந்த போட்டி இன்னும் சூடு பிடிக்கும்னு தான் தோணுது. சரி, கடைசியா ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல வர்ற அறிவிப்புகள்லாம் உண்மையாவே மக்களோட தேவையை பூர்த்தி பண்ணுதா, இல்ல இது வெறும் ஓட்டுக்காக செய்யற ஒரு அரசியல் தந்திரம் மட்டும்தானா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?